அந்த பேபி இஷ்யூ வந்து அவர் சொன்னதாக தான் இருந்திருக்கும், என்னோடதாக தான் இருந்திருக்கும். நான் அந்த அண்டை தெரியாமல் இதையும் அதையும் கனெக்ட் பண்ணிட்டு சீட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அது என் இது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே கில்ட்டாக இருக்கு மச்சான். என்ன பண்ணுறதுனே தெரில. க்ராஸ் செக் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும். சரி ஓகே பண்ணுங்க, எங்கிட்ட வந்து எவிடன்ஸ் இருக்குது, வீடியோ எவிடன்ஸ் இருக்குது, ஆடியோ எவிடன்ஸ் இருக்குது, ஜஸ்ட் ஒரு ரிப்போர்ட் இருக்கு. இப்போ ஸ்லாம் ஜிம்மில் அவங்களுக்கு எவ்வளோ நாள் இருந்தீங்க? அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். தென் அதுக்கப்புறம் அவங்க வந்து நேட்டிவ் போயிட்டாங்க. ஸோ நேட்டிவ் போனனால நாங்கள் வெளியே ட்ரிப்புன்னு சொல்லி நாங்கள் போனது அதிகமாக இருக்கும். இப்போ 2024 மார்ச் எவ்வளோ ஒரு வருஷம் இருக்குமா? ஆக்சுவலி 2 இயர்ஸ் ஆக போகுதுங்க. நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் போய் 2 இயர்ஸ் ஆக போகுது. கோயம்புத்தூரில் இருக்கேன். இங்கே ஒரு ஐடி கம்பெனியில் ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து கிஷோரை 2024 மார்ச்லேருந்து தெரியும். அவங்களும் நானும் ஸ்லாம் ஜிம்மில் ஒன்றா ஒர்க் அவுட் பண்ணுவோம். அப்படி ஒர்க் அவுட் பண்ணிக்கும் போது தான் எனக்கு அவரை தெரியும். தென் அவர் கூட நான் ரிலேஷன்ஷிப்பில் 2024 மார்ச்லேருந்து நான் இப்போ வரைக்கும் நான் இருந்தேன். தென் அவர் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். என்னை லவ் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு ரிங் போட்டு வில் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ப்ரப்போஸும் பண்ணார். அதுக்கப்புறம் என்னை கல்யாணமும் பண்ணிக்கிட்டார். ஒரு ஹோட்டல் ரூமில் வச்சு எனக்கு தாலி கட்டினார். அது வந்து என் கூட இருக்கணும் அப்படின்றக்காக பண்ணாரா இல்லை என்ன விஷயம்னு தெரில. தென் அதுக்கப்புறமும் என் கூட வந்து ஃபிசிக்கலி இருக்கணும்னு சொல்லி என்னை ஃபோர்ஸும் பண்ணார். நிறையா டைம் என்னை ஃபோர்ஸும் பண்ணியிருக்காரு. தென் அதுக்கப்புறம் என்னை வந்து இப்போது வேண்டாம், இல்லை நான் உங்க கூட தாலி கட்டினேன். நான் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நான் அவங்க கூட தாலி கட்டினது எல்லாமே வந்து ஜஸ்ட் அது ஒரு கயிறு தான், அது எப்படி நீ மேரேஜ்னு சொல்லி நீ கன்சிடர் பண்ணி நீ எப்படி என்கிட்ட வந்து இவ்வளோ பேசுகிற அப்படின்ன மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் நான் அவர் வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என் கழுத்தில் தாலி கட்டினனால மட்டும்தான் நான் அவர் கூட வந்து ஒன்றா இருந்தேன். ஆனால் இப்போ அவர் வந்து என்னை ஃபுல்லாக வேண்டாம், எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டு போயிட்டாரு. நான் அவர்னால கன்சீவும் ஆனேன். அவர் வீட்டுக்கும் போய் இதனால நான் பிரச்சனையும் பண்ணேன். இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்க, நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கணும், எனக்கு இந்த குழந்தைய அபார்ட் பண்ண சுத்தமாக இஷ்டம் இல்லை அப்படின்னு நான் பேசினேன். அதுக்கு அவங்க அக்கா இருந்துட்டு, இல்லை நீ வந்து கூகுளில் சர்ச் பண்ணு, ஏதாவது ஒரு டேப்லெட் வாங்கி நீ போட்டு அபார்ட் பண்ணிக்கோ, இந்த குழந்தைய நாங்கள் வந்து நீ பெத்தெடுக்க விட மாட்டோம், நாங்கள் இதை கொண்டு வந்து வீட்லேயும் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியும் என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க. அது எல்லாமே வந்து அவங்களோட வீட்டில் இருக்க சிசிடிவி கேமராவில் எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. தென் அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட சொல்லும் போதுமே நாங்கள் வந்து கம்யூனிட்டிசம் பேசினாங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லி கம்யூனிட்டிசம் நிறையா பேசினாங்க. அதுக்கப்புறம் என்னை ரொம்ப அவமானப்படுத்தி ரொம்ப பேடான வேர்ட்ஸ்லாம் பேசி தான் என்னை ரொம்ப அவமானப்படுத்தி அங்கேருந்து என்னை அனுப்பிச்சும் விட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்தக்கப்புறமும் அவர் வந்து என் கூட வந்து கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தார். நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணேன். அதுக்கப்புறமும் என் கூட வந்து தாலி கட்டி என் கூட ஒன்றா இருக்கேன்னு சொல்லி இதெல்லாமே பண்ணிவிட்டு இப்போ என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. அது ரீதியாக நான் வந்து இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நான் கமிஷனர் ஆஃபீஸில் 17th அன்னைக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தக்கப்புறம் அவங்க வந்து ஏடபிள்யூபிஎஸ்க்கு வந்து ஏடபிள்யூபிஎஸ் புளியங்குளம் ஸ்டேஷனுக்கு சேஞ்ச் பண்ணாங்க. அங்கேருந்து ஏடபிள்யூபிஎஸ் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்து மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் அங்கே போய் அங்கே வந்து விசாரணைக்காக நேற்று வந்திருந்தாங்க. எஸ்டர்டே வந்திருந்தப்போவுமே அந்த ஸ்டேஷன்லேருந்து மேலே தான் தப்பு, நீ தான் வந்து தப்பு பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக என் மேலே வந்து ப்ளேம் பண்ணி என்ன தான் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கிட்ட வந்து எல்லா எவிடன்ஸுமே இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் மேரேஜ் பண்ண வீடியோ எவிடன்ஸ் எங்கிட்ட இருக்குது. தென் அவர் என் கூட ஃபிசிக்கல் இருந்ததுக்கான வீடியோஸும் எங்கிட்ட இருக்குது. ஆனால் இப்படியெல்லாம் இருந்துட்டு என்னை வந்து அவங்க வேணான்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறமும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கே யோசிச்சாங்க. அவங்க வந்து எங்களுக்கு நிறைய எஃப்ஐஆர்ஸ் இருக்குது, நான் இப்போ இந்த எஃப்ஐஆர் போட முடியாது, நீங்கள் போங்க மண்டே வாங்க அப்படின்ட்டாங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த வந்து 2 பேர் இருக்கிறாங்க, கிஷோரும் அவன் அக்கா யாழ்னி, அவங்க 2 பேர் மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனால் ஸ்டேஷனுக்கு வந்தது வந்து கிஷோரும் அவங்க அப்பாவும் தான் வந்தாங்க. அது அவங்க வரக்கு முன்னாடியே வந்து இங்கே மயிலாடுதுறையிலேருந்து இங்கே வந்து காலையில் வந்தாங்க. காலையில் வந்துட்டு அங்கே ஸ்டேஷனுக்கு வரும்போது 6 மணிக்கு வந்தாங்க. எனக்கு ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி ஒரு 4 மணிக்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் 4 மணிக்கே அங்கே போயிட்டேன். ஆனால் இன்ஸ்பெக்டரும் கிஷோரும் வந்தது 6 மணிக்கு தான் வந்தாங்க. ஒரு 6 or 6:30 சம்திங் அந்த மாதிரி வந்தாங்க. பட் சேம்
ஸோ அவங்க ஆல்ரெடி பேசி வச்சுட்டு வந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்த உடனே கிஷோர் வந்திருக்கானா இல்லையா, இந்த பொண்ணு மட்டும் வந்திருக்குன்னு சொல்லி கேட்கல. நான் வந்ததும் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை கூப்பிடுங்க, ஸோ எனக்கே அவன் வந்திருக்கானான்னு தெரியல, இந்த மேம்க்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, கிஷோரை வர சொல்லுங்க அப்படின்னாங்க. அவன் வந்து பேசினான். அவனுக்கு வந்து நான் மேரேஜ் பண்ணிக்க இஷ்டம் இருக்கா இல்லையான்னு கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க சொன்னாங்க, அவனுக்கு நான் மேரேஜ் பண்ண இஷ்டம் இல்லை, வேறு நீ என்ன பண்ண போகிற சொல்லு, உன் மேலே தான் இவ்வளோ ஃபால்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்குது, வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது, அவங்க என்னை மேரேஜ் பண்ண வீடியோஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. பட் எனக்கு அவங்க கிட்டேருந்து எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் எடுத்த மாதிரி தெரியல. எனக்கு வந்து எனக்கு அகைன்ஸ்டாகவும் என்னோட அந்த கிஷோர் அவங்களுக்கு வந்து சாதகமாகவும் தான் பேசினாங்க. எனக்கு அவங்க கீழே என்ன ஒரு பேச்சுவார்த்தை இதுக்கு முன்னாடி நடந்துச்சு, நான் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படின்னும் தெரில. ஏதாவது லைக் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது பண்ணியிருப்பாங்களா, என்ன விஷயம்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க எனக்கு ஃபுல்லாக அகெயின்ஸ்டாக மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு சாதகமாக அவங்க எதுவுமே பேசலை. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டும் தென் நான் கொடுத்த ப்ரூஃப் எதுவுமே அவங்க பார்க்க கூட அவங்க ரெடியாக இல்லை. நான் எது கொடுத்தாலுமே இல்லை இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால இப்போ கமிஷனர் ஆஃபீஸ் வந்துருக்கீங்க? ஆமாம், நான் மறுபடியும் இப்போ கமிஷனர் ஆஃபீஸ் வந்திருக்கேன். நான் ஆல்ரெடி இங்கே தான் கொடுத்துருந்தேன், இப்போ மறுபடியும் வந்திருக்கேன். ஓகே ஓகே ஓகே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.